திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு எதில் காணப்படுகிறது? உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. உயர்திணை மூணா பிரிக்கலாமா? சரியா? ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு. ஸோ இந்த பலர்பால் என்பது பன்மையா, இந்த ஆண்பால் பெண்பால் என்பது ஒருமையா? ஸோ இப்போ ஆண் பெண் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. வந்தான், இது ஆண்பாலா? வந்தால் பால் காட்டும் விகுதிகள் என்னதுங்க? ஆண் ஆள். அடுத்தது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அக்ரிணையும் ஆண்பால் பெண்பால் என்று பகுத்தாலும் அங்கு பால் காட்டும் விகுதிகள் இல்லை, அவை தனி சொற்களாகவே ஆணாகவும் பெண்ணாகவும் கொள்ளப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பான். அது என்ன ஒண்ணுமே புரியலையேனா, அக்ரிணையில நம்ம ஆண்பால் பெண்பால் வச்சிருக்கோம் தானே, பசுன்னு சொல்றோம் காளைன்னு சொல்றோம்ல, அது போலதான் ஆண்பால் பெண்பால் வச்சிருக்கோம். ஆனா பால் காட்டுற விகுதி எங்க கிடையாது. வந்தான்னா ஆண்பால் விகுதி, வந்தால்னா பெண்பால் விகுதி. இது போல அக்ரிணைக்கு ஆண்பால் விகுதி பெண்பால் விகுதி இல்ல. ஒன்றன் பால் பலவின் பால் விகுதி தானே இருக்கு. வந்தது ஒன்றன் பால், வந்தன பலவின் பால், அதுதான் நம்மளுக்கு இருக்க தவிர ஆண்பால் பெண்பால் வந்ததுன்னா ஆண்பால் வந்தனா பெண்பால்னா இருக்கு இல்ல இல்ல. அதுதான் அங்க பாயிண்டாவே கொடுத்துருப்பான். அந்த உரைநடை இலக்கண முறைப்படி படிச்சா பாதி விஷயம் ரொம்ப ஈஸியா புரியும். இதுதான் அந்த விஷயம். பாத்துங்க, தனி சொற்களாவே ஆண்பால். சரியா? இப்ப களிறு, பிடி, கடுவன், மந்தி பாக்குறோம்ல, அவ்வளவுதான் விஷயம். ஸோ உயர்திணை ஒருமை. ஸோ புக்கு கூட நான் வச்சிருக்கேன் காட்டலாமே. சரி, புக்குள்ள போனா அது போயிடும், பல மணி நேரமே தான் நான் கிட்ட வரல. சரி, ஜஸ்ட் வேணா அந்த இடத்த சொல்றேன், பாக்குறீங்களா? இதை பாருங்க, திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாடுபாக அமைந்துள்ளதான். வடமொழியில் அப்படி கிடையாது. பாருங்க, நம்ம எவ்வளவு கிளியரா ஆண்பால் பெண்பால் பகுக்கிறோம். வடமொழிக்கார என்ன தெரியும் பண்ணியிருக்கான்? ஸோ கை விரலை பெண்பால்னு சொல்றான், கால் விரலை ஆண்பால்னு சொல்றான், ஸோ வாயை ஆண்பால்னு சொல்றான், மூக்க பெண்பால்னு சொல்றான், கண்ணை பொதுப்பால்னு சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு குழப்பமா இருக்கு பாருங்க. ஸோ தமிழ் அப்படி இல்ல. இந்த மாதிரி விஷயம் ஜெர்மன் மொழியில இருக்குன்றான். அதனாலதான் ஐரோப்பிய மொழியோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரு? வில்லியம் ஜோன்ஸ். சரியா? இது இங்க வருது பாருங்க. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருட்களையும் ஆண்பால் பெண்பால் என்று அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை, தனி சொற்களாகவே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். ஸோ இந்த விஷயத்தை இலக்கண முறைப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ கடுவன், மந்தி. கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. களிறுனது ஆண் யானை, பிடினா பெண் யானை.